என்னடா சந்துரு, நான் சொன்னதை பற்றி உன் பையன்கிட்ட பேசுனியா? என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. ட்ரஸ்டபிள், ஃப்ரெண்ட்லி, ஹைலி ப்ரொஃபஷனல். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா, என்னோட வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records, all eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக பூமி ஒரு பள்ளிக்கூடம் என்ற தலைப்பில் ஆண்டவர் மனித குலத்தை எப்படியாக பயிற்சி அளித்து வருகிறார். பல நிலை பள்ளிகளிலே நமக்கு ஆரம்ப பள்ளி, இடைக்கால பள்ளி, முதிர்நிலை பள்ளி என்று இருப்பது வண்ணமாக ஆண்டவரும் எப்படி மனித குலத்திற்கு மனசாட்சியின் காலம், கட்டளைகளின் காலம், ஆவியானவர் நமக்கு சொன்னது, இயேசுநாதர் சொன்னது, இப்படியாக படிப்படியாக ஆண்டவர் தம்முடைய தேவைகளை எப்படி மனித குலத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நாம் எப்படி பயில வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் நடுநிலை பள்ளியின் வல்லமாக மனசாட்சியின் காலத்திற்கு பிறகு எப்படி ஆண்டவர் யூத குலத்திற்கு 10 கட்டளைகள் மூலமாகவும் அதன் பிறகு 613 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்கிற கட்டளைகள் முதல் 5 புஸ்தகங்களின் மூலமாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதை நமக்கு அஸ்திபாரமாக வைத்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு என்னவெல்லாம் இயேசுநாதர் மூலமாக போதித்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நாம் மனசாட்சியின் காலம், நியாயாதிபதிகள் காலம், அரசர்கள் காலம், தீர்க்கதரிசிகளின் காலம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது எதுவுமே தேவையில்லை, ஒரு விசுவாசம் இருந்தால் போதும் என்று நினைக்க நமக்கு தோணுகிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் கிருபையை நமக்கு ஏன் கொடுத்தார் என்றால், படிப்பதற்கு அது தேவை, படித்த பிறகு பரலோகத்துக்கு செல்வதற்கு கிருபை தேவை, எல்லாவற்றுக்கும் மேலாக படிப்பதற்கு என்னவெல்லாம் தேவையோ, படிப்பதற்கு என்ன தேவை, ஒரு பள்ளிக்கூடம் தேவை, ஒரு ஆசிரியர் தேவை, பாடப்புஸ்தகங்கள் தேவை, ஒருவர் நமக்காக ஃபீஸ் கட்ட வேண்டும், இவையெல்லாம் தேவை. இவற்றையெல்லாம் ஆண்டவர் நான் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன் என்பது கிருபை. ஆனால் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லும்போது முதல் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும், 3வதை அவர் செய்வார். ஆனால் நாம் கிருபை என்று எல்லாம் அவர் செய்து விடுவார் என்று சொன்னால், டீச்சரிடம் சென்று படி என்று டீச்சர் சொல்லும்போது, டீச்சர் படிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது, ஆதலால் நீங்களே தேர்வுத்தாளை ஏற்படுத்துங்கள், நீங்களே அதற்கு பதில் எழுதிவிடுங்கள், நீங்களே எனக்கு மார்க் கொடுங்கள், என்னை பாஸாக்கி விடுங்கள் என்று சொல்லுவது போல இருக்கிறது. டீச்சர் சொல்லி கொடுப்பார், நம்முடைய தகப்பனார் நமக்கு பள்ளி கட்டணத்தை செலுத்துவார், யாரோ ஒருவர் பள்ளிக்கூடத்தை கட்டுவார். ஆனால் பயில வேண்டியது நாம். என்ன பயில வேண்டும் முதிர்நிலை பள்ளியிலே என்பதை குறித்து இன்று தியானிக்க இருக்கிறோம். இதை அழகாக ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் பல வசனங்களிலே எப்படி படிப்படியாக அவருடைய எதிர்பார்ப்புகளை மேலே கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் காணலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எப்படி அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். உப்பு சாரமற்று போனால் உப்புக்கு ஒரு உதவியும் இருக்காது. உப்பு நம்முடைய உணவிலே சேரும்போது அது சுவையை கூட்டும். அதுபோல் ஆண்டவர் நம்மிடத்தில் சுயமாக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழு, மற்றவர்களுக்கு ஒரு சுவையை கூட்டு என்று சொல்லுகிறார். மெழுகுவர்த்தி எரியும் போது வெளிச்சத்தை கொடுக்கும், அது அதற்காக அல்ல, மற்றவர்களுக்காக. அது உருகும். அதுபோல் ஆண்டவர் ஒரு சுயத்துக்கான வாழ்க்கையை வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் வாழும்போது அவர் நற்கிரியைகள் ஒரு இயல்பாகவே நமக்குள் உண்டாக ஆரம்பிக்கும். அதைத்தான் அவர் கடைசி வசனமாக, உன் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படவது கடவுது. நாம் ஒரு நற்கிரியைகளை செய்யும்போது அவர்கள் நமக்கு நன்றி கூறுவார்கள். ஆனால் நீ அப்படிப்பட்ட நல்ல கிரியை செய்ய வேண்டும், அவர்கள் பிதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மனிதர் செய்ததினாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்று பிதாவுக்கு சொல்லுற அளவுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். நாம் கட்டளைகள் தேவையில்லை என்று பவுலடிகளார் சொன்னதை குறித்து நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். கட்டளைகளினால் நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனால் சொர்க்கத்துக்கு பாத்திரராகிய நாம் கட்டளைகளை கீழ்ப்படியவில்லை என்றால் அவருடைய சாயலாக மாற முடியாது. நுழைவது ஒன்று, நுழைந்த பிறகு அவரால் உபயோகப்படுத்தி கொள்வது அனதர் இன்னொன்று. நாம் நுழைவதை குறித்தே பாரப்படுகிறோம். நுழைந்த பிறகு ஆண்டவர் நம்மை எப்படி உபயோகப்படுத்தி கொள்ளுவார் என்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. உள்ளே போவதற்கு கிருபை தேவை. உள்ளே சென்ற பின் அவர் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பயிற்சி தேவை. கட்டளைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் இங்கு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களையாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் அதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நான் சொன்ன கட்டளைகளெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்றும் ஒழித்து போக விடவில்லை. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்றால், உலகமெங்கும் போய் எல்லோரையும் சீஷராக்கி நான் சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கள். அப்படி கை கொள்ளும்போது தான் நாம் நம்முடைய இயேசுநாதரை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். பிதாவினால் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நம்முடைய நீதி அதிகமாக பயில வேண்டும். பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதை விட உபயோகப்படுத்தி கொள்ள முடியாது என்பது நன்றாக நமக்கு பொருந்தும். நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருவதே பயிலுவித்து நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள நல்ல பாத்திரமாக. நாம் பயிலாவிட்டால் எப்படி அவரால் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும்? நாம் ஒரு எஜமானிடத்தில் போய் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு என்று கேட்கும்போது அவர் நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்பார். அதுபோல நாம் அங்கு போய் நிற்கும்போது நாம் படித்திருந்தால் ஆண்டவர் நமக்கு நல்ல பொறுப்புகளை கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக, இப்பொழுது கோபம் கூட படக்கூடாது என்று அந்த எதிர்பார்ப்பு நிலையை உயர்த்துகிறார்.
எப்படி செய்ய முடியும் என்று நாம் கேட்கும்போது, நான் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன், அதனால் உனக்கு கூடும். நான் உனக்கு ஆவியை கொடுத்திருக்கிறேன், நீ அதை பெற்றுக்கொள்ளும் போது நீ பலனடைந்து அதை மேற்கொள்ளக்கூடும் என்றும் சொல்லுவார். அதன் பிறகு 27வது வசனம் தொடங்கி 30வது வசனம் முடிய எப்படியா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாரருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்தால்தான் பாவம் என்று எண்ணினோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கும்போதே உன் மனதிலே விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆவியானவர் உள்ளே வரும்போது நீ பார்க்கும்போது என்ன, நினைக்கும் போதே விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லுவார். இதன் மூலமாக நமக்கு என்ன புலப்படுகிறது என்றால், ஆண்டவர் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகமாக ஏற்றிக்கொண்டே போகிறார். நாம் அதை கிருபை என்று சொல்லி குறைத்து கொண்டே வரக்கூடாது. கிருபை என்பது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். அதை அவருடைய ஆவியினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். உனது வலது கண் உனக்கு இடருண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறுதல் உண்டாக்கினால் அதை தரித்து எரித்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாவத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறார். பாவம் செய்யாதவன் எவனும் இருக்க முடியாது. ஆனாலும் நாம் பாவம் செய்யும்போது அவர் உணர்த்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7 மற்றும் 8 அவர் சொல்வார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். அவர் வந்தாராகில் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ அவர் உணர்த்தும் போது, நாம் உணரும்போது, மனம் திரும்பும்போது பாவத்திற்கு பதிலாக அது குற்றமில்லாத நிலைக்கு கொண்டு போய் விடுவார். அதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். உபாகம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலேயே ஆண்டவர் இப்படியாக தன்னுடைய கட்டளைகளை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று கூறின அவர், அதே பவுலடிகளார் மூலமாக ரோமரை எழுதின ரோமர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறார், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? இன்று நாம் என்ன சொல்லலாம் என்றால், கிறிஸ்தவனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? ஞானஸ்தானத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எல்லா விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவனுடைய வாக்கியங்கள் நம்ம இடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நடக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.